ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வேக்சினேஷன் இம்யூனைசேஷன் பார்க்கலாம். அதில் எந்த ப்ராப்பர்ட்டினால வேலை செய்யுதுன்னா மெமரி, இதோட ப்ராப்பர்ட்டிஸ்னால வேலை செய்யும். நம்ம பாடியில் மெமரிஸ் இருக்குல்ல, மெமரி டீசல்ஸ், மெமரி அதோட இதனால ப்ராப்பர்ட்டினால தான் இந்த வேக்சினேஷன் பிளானே பண்ணுறாங்க. இதில் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஜென்ரேஷன், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இப்போ நம்ம 2G 3Gலாம் இருக்குல்ல, அது அட்வான்ஸ்டு மாதிரி. இது பேசிக், இது அட்வான்ஸ்டு மாதிரி. இது எப்படி பண்ணுவாங்கன்னா டெட்டான வீக்கான அந்த வைரஸோட இதை எடுத்து நம்ம பாடியில் இன்ஜெக்ட் பண்ணும்போது நம்ம பாடியிலேயே ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஆக்டிவ் இம்யூனிட்டி இதில் ப்ரொடியூஸ் ஆகும்போது நம்ம பாடியில் அதுக்கேற்ற ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். செகண்ட் டைம் நேச்சுரல் வைரஸ் வரும்போது நம்ம பாடியில் நம்ம இம்யூனாக இருப்போம். இதில் என்ன BCG வேக்சின் டிபிக்கு ஆப்போசிட்டாக போடுவாங்க. DPT வேக்சின், டிப்தெரியா அதெல்லாம் இருக்குல்ல, பெர்டியூசஸ், அந்த வேக்சின் நம்ம பாடியில் போடுது. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். எக்ஸாமில் கேட்கலாம், இது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன். செகண்ட் ஜென்ரேஷன் வேக்சின்ஸ் எப்படின்னா ஆன்டிஜென்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஆன்டிஜென்ஸ் ப்ரொடியூஸ் அதுலேருந்து எடுத்து வைரஸ்லேருந்து ஆன்டிஜென்ஸ் ஜீனை எடுத்து அது நம்ம பாடி ஈஸ்டில் போடுவாங்க. ஈஸ்டில் போட்டால் என்ன நடக்கும்னா அதுக்கு ஆப்போசிட்டாக ஆன்டிஜென்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஆன்டிஜென்ஸ் லார்ஜ் ஸ்கேலில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. லார்ஜ் ஸ்கேலில் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா வேக்சின்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த வேக்சின்ஸை எடுத்து நம்ம பாடியில் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இது பாசிவ் இம்யூனைசேஷன். பாசிவ் இம்யூனைசேஷன் என்னதுன்னா ஆல்ரெடி இருக்க ஆன்டிபாடிஸை வெளியில ப்ரொடியூஸ் பண்ணி அதை நம்ம பாடியில் இன்ஜெக்ட் பண்ணுறது தான் பாசிவ் இம்யூனைசேஷன். ஆக்டிவ் நம்ம பாடியிலேயே வைரஸை போட்டு நம்ம பாடியில் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஆக்டிவ். வெளியில இருந்து ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அதை நம்ம பாடியில் போடுறது பாசிவ் இம்யூனைசேஷன். பாசிவ் இம்யூனைசேஷன் அந்த ஆன்டி டெட்டானஸ்லாம் இருக்குல்ல, இப்போ ரோட்ல ஆக்சிடென்ட் ஆனால் போடுறாங்களா, TT போடுன்னு சொல்கிறாங்களா, அது செகண்ட் ஜென்ரேஷன். பாசிவ் செகண்ட் ஜென்ரேஷன். இந்த மாதிரி நிறைய பயாலஜி ரிலேட்டடான டாபிக்ஸ் பார்க்குறதுக்கு இந்த பயாலஜி டாபிக்ஸ் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.